தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம், வாக்கு குறைந்ததற்கான காரணம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இது எல்லாத்தையும் விட இந்த தடவை அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கோம். 2016 நம்ம 1.10 விழுக்காடு, 2017 2.15 விழுக்காடு, 2019 3.89 விழுக்காடு, 2021 6.72 விழுக்காடு, இப்போ 2024 8.19 விழுக்காடு வாக்குகளை நம்ம வாங்கியிருக்கோம். தேர்தல் ஆணையத்தால் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக, மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கு. இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் நாம் எதிர்பார்த்த வளர்ச்சியா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. 1 கோடி வாக்குகளை இலக்காக நிர்ணயித்து ஓராண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த வாக்குகள் குறைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, கடைசி நேரத்தில் நம்முடைய சின்னம் பறிக்கப்பட்டது முதற் காரணம். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம விவசாய சின்னம் தான் நம்முடைய சின்னம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியில் இருந்தோம். அப்படி நம்ம தேர்தல் பரப்புரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சின்னம் பறிக்கப்பட்ட நிகழ்வு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம வழக்குகளை நடத்தியும் நமக்கு சின்னம் மறுக்கப்பட்டு 20 நாட்களுக்கு முன்பாக தான் மைக் சின்னம், ஒலிவாங்கி சின்னம் கிடைக்கிது. அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துறதுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு கடின உழைப்புகளை கொடுத்து இந்த வாக்குகளை நம்ம பெற்றிருக்கோம். முதல்ல சின்னம் பறிக்கப்பட்டது ஒரு காரணம். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சில விபச்சார ஊடகங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரை கூட பயன்படுத்தாமல் பிற அப்படின்னு தான் பயன்படுத்தினாங்க. மும்முனை போட்டி தான் தமிழகத்தில் நிலவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதையும் விட சில கட்சிகள், சில தொலைக்காட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்முடைய கட்சி பேரை பயன்படுத்தி இவங்க 4 விழுக்காட்டுக்கும் குறைவான வாக்குகளை தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளுடைய பொருளாதார பலம் நமக்கு இல்லை. அவர்கள் பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு, பல கோடிகளை செலவு செஞ்சு தான் இந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க. நம்ம ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம இந்த வாக்குகளை வாங்கியிருக்கோம், நேர்மையாக இந்த வாக்குகளை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சரி, அடுத்ததாக தமிழகத்தில் யார் பெரிய கட்சி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் யார் பெரிய கட்சி, இன்றைய சூழல், இன்னைக்கு சூழலை வச்சு யார் பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக 46.97 விழுக்காடு வாங்கியிருக்கு. ஆனால் திமுக கூட 10 கட்சிகள் கூட்டணி. அந்த 10 கூட்டணி கட்சியினரும் சேர்ந்து தான் அதுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அதனால் திமுகவினுடைய தனிப்பட்ட வாக்கு விழுக்காடு இவ்வளவு அப்படின்னு சொல்வது தவறு. ரெண்டாவது, அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக 6 கட்சிகளோட கூட்டணி 23.5 விழுக்காடு, பாஜக 6 கட்சிகளோட கூட்டணி 18.28 விழுக்காடு, 28 விழுக்காடு. இவைகள் எல்லாமே அந்த கூட்டணி கட்சியினருடைய வாக்குகளும் சேர்ந்து தான் இருக்கும். இப்போ பாஜக 22 தொகுதியில் போட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த 22 தொகுதியிலும் பாமகவினரும், ஐஜேகே கட்சிக்காரங்களும், தமாகவோ, மக்கள் முன்னேற்ற கழகமோ, பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், இப்படி இவங்க எல்லாருமே வாக்களித்தது தான் அந்த விழுக்காடு. அதனால் பாஜகவிற்கு 11 விழுக்காடு அப்படிங்கிறது தவறு, அதிமுகவுக்கு 20 விழுக்காடு அப்படிங்கிறது தவறு. இந்த எந்த கட்சிகளுமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே அவர்களுடைய தனிப்பட்ட வாக்கு விழுக்காட்டை நிரூபிக்கவில்லை. அவர்கள் தனிப்பட்ட வாக்கு விழுக்காட்டை நிரூபித்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், 8.9 விழுக்காடு. நாம் மட்டும்தான் எங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி இது அப்படின்னு சொல்ல முடியும். பிற எந்த கட்சிகளுக்கும் அந்த தகுதி இல்லை. அதனால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இனிமேல் தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி, தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி தான் நாம் தமிழர்.